11 நாள் நாங்க எப்படியோ உட்காந்து அவர் காதுக்கு போல எப்பதான் போட்டாங்க. அரசு சார்பில் பேச்சுவார்த்தையில இவங்க ஒரு முடிவை எட்டுவாங்கங்கிறதுல நமக்கு துளியும் நம்பிக்கை இல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல. அந்த சிலைகளை யாரு கேட்டா? மக்கள் தேவையை பாருங்க. வாழவே முடியாது, நம்ம செத்துருவாங்க சொல்றாங்க. சமூக நீதி அரசு என்ன பண்ணா அடிமட்டத்துல இருந்து மக்கள் இருந்து தான் சமூக நீதி வரும். இன்னைக்கு இருக்கிற பணக்காரனுக்கும் முதலாளிகளுக்கும் கான்ட்ராக்டர்களுக்கும் சமூக நீதியா? இது திரு கே நேரு அவர்களுடைய உறவினருடைய நிறுவனம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ராம்கிக்கு இது கையளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ராம்கி என்கிறோ மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் பிற மாநிலங்கள்ல இருக்கு அப்படிங்கறதும் உண்மை. ஸ்டாலின் 2021ல வாக்கு கொடுத்திருந்ததா தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஆனா சேகர்பாபு அப்படிலாம் எந்த வாக்குறுதியும் கொடுக்கலன்னு ஒரு பேட்டியில சொல்றாரு. அது படிச்சாதானே தெரியும். அது அவருடைய அந்த என்ன சொல்றது, ஒரு இக்னோரன்ஸையும் அவருக்கே உரித்தான அந்த பண்ணையார்த்தனம், அந்த அரகன்ஸையும் காட்டுறதுதான் அந்த இது. ஒரு பத்திரிகையாளரை நீ யாருன்னு கேக்குற அமைச்சர், இதை எப்படி எடுத்துக்க முடியும்? சமூக நீதி கேள்வியா இது? சமூக நீதி அரசு, சமூக நீதி அரசு ஒரு நாளைக்கு 20 முறை நம்ம காதுல ஒலிக்குது. உங்களோட பவரே எதுக்கு இந்த எளிய மக்களாட்ட? 22,000 சம்பளத்தை வச்சு என்ன பண்ண போறா? நீங்களே சாப்பிடுற ஒரு காக்டைலுக்கு கூட ஆகாது அந்த 22,000 ரூபாய். மத்தவங்களுக்கு நான் கோரிக்கையாவும் விடுக்கிறேன், இவங்களை மட்டும் இங்க கஷ்டப்பட்டு விட்டுட்டு நீங்க இருக்காதீங்க. ஏன்னா இவங்க எதிர்நோக்கிற தீர்வு இவங்களோட வருங்காலத்துக்கும் சேர்த்துதான். நீங்க மத்த இடங்கள்ல இப்ப சென்னை சவுத் ஜோன்ல எல்லாம் தனியார் மயப்படுத்துறதுல வேலை பாக்குறவங்க எல்லாரும் அவங்களுக்கு அது நிரந்தரம் கிடையாது. ஆந்திராவில் இருக்கிறவன், கேரளாவில் இருக்கிறவன், கர்நாடகாவில் இருக்கிறவன் எல்லாரும் ஆளுவான். ஆனா தொல்குடி என்னுவாங்க, இங்க ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் இவங்க தான் ஓட்டு போடுவாங்க. பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஆஃப் ரெக்கார்ட்ல இவங்களுக்கு பென்ஷன் இல்ல, இஎஸ்ஐ இல்லனா கூட ஆன் ரெக்கார்ட்ல அட்டெண்டன்ஸ் இருக்குது. 11 நாளா போராடிட்டு இருக்காங்க. சமூக நீதி அரசுன்னு சொல்லலாமா? அப்படி கிடையாதுங்க. எதுவுமே கொடுக்காம அவன் என்எல்சில அவன் பழிக்கிறான். எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்னைக்கு என்எல்சி பக்கம் நாட முடியாது. நாங்க வேர்களின் வலிகள், நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தால் பாதிக்கப்படும் மக்கள் மற்றும் இயற்கை. ஆகஸ்ட் 17 முதல் TN Media 24/7 தமிழில்.